அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் ஊட்டி போயிருந்த வீடியோ ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஆல்ரெடி காட்டேஜ் டூர் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இந்த காட்டேஜாக ஏன் புக் பண்ணோன்னா, நாங்கள் ஒரு 4 ஃபேமிலி சேர்ந்து போயிருந்தோம். அப்போ 4 ஃபேமிலிக்கும் ஒரு கம்ஃபர்ட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். ஏன்னா எல்லா குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த 4 பெட்ரூம் இருக்கிற மாதிரி பார்த்தோம். இது ஹாலில் டைனிங் டேபிள் போட்டிருந்தாங்க, ஷோஃபாலாம் போட்டிருந்தாங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 4மே மாஸ்டர் பெட்ரூமு. எல்லா பெட்ரூம்லேயுமே கபோர்டும் இருந்துச்சு, டிவியும் இருந்துச்சு, ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருந்துச்சு, அட்டாச்டு பாத்ரூமு. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு வெளியே நல்ல இடமும் இருந்துச்சு. நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நாங்கள் மொத்தம் 22 பேர் போயிருந்தோம். வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் இங்கே ஃப்ரீ. அப்போ நாங்கள் 22 பேருக்கு 20 பேர் கணக்கு போட்டு 19,500 சம்திங் தான் ஆச்சு அமௌண்ட்டே. அப்போது நல்லா ஒரு சேஃபாகவும் இருந்த மாதிரி ஃபீலாக இருந்துச்சு, கம்ஃபர்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஊட்டி போனீங்கன்னா இந்த காட்டேஜ் புக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். இங்கேருந்து எல்லா இடமும் ரொம்ப பக்கத்தில், அதாவது இங்கேருந்து கர்நாடகா பார்க்கெலாம் 2.5 கிலோமீட்டர் தான். ரோஸ் கார்டன் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. அதனால் டிஸ்டன்ஸ் பக்கமாக இருந்தனாலே எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிச்சனும் இருந்துச்சு. கிச்சனில் சமைக்கிறவங்க சமைச்சிக்கலாம் கொண்டு இந்த காட்டேஜில் மார்னிங் டிஃபனும் நைட் டின்னரும் ஃப்ரீயாகவே தந்துட்டாங்க. அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்ல அவுட்டான இடமா, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி மைண்ட் செட் மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.